சின்ன பசங்களுக்குள்ள இந்த ஜாதி வித்தியாசம்லாம் அப்போ அதிகம் இருக்காது. அதனால என்ன ஒன்றா பழகுவோம், விளையாடுவோம், தோள் மேலே கை போட்டுட்டு போவோம். அங்கே சாயங்காலம் பிரசாதம் கொடுப்பாங்க. நல்லா பருப்பு சோறு நெய் ஊற்றி பிசைஞ்சு ஒவ்வொரு உருண்டை கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா வீட்டில் அவ்வளோ அதிகமாக சாப்பாடு இருக்காது, இதை வாங்கி சாப்பிடுவேன். அதனால அந்த பிராமணர்கள் அர்ச்சகர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கணுன்றதுக்காக அவங்க சொல்கிற மந்திரத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி திருப்பி சொல்லி காட்டுவேன். அப்படியே பரவாயில்லையே சின்ன பையன் நல்லா சொல்கிறிய அப்படின்ட்டு எனக்கு அவங்க ரொம்ப பாராட்டு கொடுப்பாங்க. சில சமயம் நீயே சொல்கிறான்ட்டு அவங்க வேறு வேலையாக போயிடுவாங்க. அப்போ நான் தான் மந்திரம் சொல்லுவேன். வர்றவங்கெல்லாம் பாவம் இந்த சின்ன வயசில் இந்த தம்பி இவ்வளோ நல்லா சொல்கிறானேன்னு முதுகில் தட்டி கொடுப்பாங்க, பழம் கொடுத்துட்டு போவாங்க, தேங்காய் கொடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். நம்ம இவ்வளோ பேர் பாராட்டு பெறுறோம், சில பேர் காசு கொடுத்துட்டு போவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் வளர்ந்ததுனால இதில் ஏதோ நல்ல ஆசீர்வாதம் இருக்குதுன்னு நினச்சி இந்த மந்திரங்களெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். ஆனால் ஒன்றும் கூட அர்த்தம் தெரியாது. ஏன்னா மந்திரம் தெரியுமே தவிர அது என்ன அர்த்தம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதை நான் சொல்லுவேன். காலையில் 4 மணிக்கு பிராத்த ஸ்நான மந்திரம்னு ஒன்று சொல்ல வைப்பாங்க. பாபோகம் பாபகன்மோகம் பாபாத்மா பாவசம்பவாத் ராகிமா புண்டரிகாட்சா சர்வ பாப ஹரிஹரே மனசா வாசா ஹஸ்தப்யாம் தேகினாம் பாபினான்னு சொல்லி ஒரு மந்திரம் சொல்லிட்டு தான் காயத்ரி மந்திரம் சொல்லணும். அப்போது இந்த மந்திரத்தினுடைய பொருள் எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஓம் பூர்வோ சத் சவிதூர் வரண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோன்னு பிரசோதயாத்துன்னு காயத்ரி மந்திரம் சொல்லுவேன். இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. இப்படி சொன்னதுனால அவர்கள் என் மீது அன்பு வச்சு கூட கொஞ்சம் நல்ல வேதங்கள் கதாபனிஷத்து முண்டகோபனிஷத்து இது மாதிரி சொன்னாங்க. இன்னொரு சுப்பிரமணிய குருக்கள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வேதம் படிக்கிறையாடான்னு சொல்லி ரிக்வேதம் அசுர்வேதம் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அந்த சின்ன வயதில் எனக்கு எல்லாவற்றையும் கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லைனாலும் சில முக்கியமான கோட்பாடுகளை நான் விளங்கி கொண்டேன். இதுக்கிடையில் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி சப்ஜெக்ட் எழுதி மதியமாக பாஸ் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் சமஸ்கிருத வகுப்புக்கும் போனேன். அதனால் கொஞ்சம் சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம சொல்கிற மந்திரத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தரம் ஒரு அர்ச்சகர்கிட்ட கேட்ட, சுவாமி இந்த மந்திரம் சொல்கிறோமே அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் மந்திரம்டா அப்படின்ட்டு போயிட்டார். அதான் சாமி மந்திரம் தான், அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் எனக்கே தெரியாதரா அப்படின்ட்டார். அது மாதிரி சில சமயம் தெரியாமையே மந்திரங்களை ஓதுறவர்களும் உண்டு. சிலர் தெரிஞ்சிருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, தாங்கள் பெரிய ஆளாக இருக்கணுன்றதுக்காகவோ அல்லது மறைக்கிறதுக்காகவோ ஏதோ. எப்படியோ நான் பள்ளிக்கூடத்தில் கொஞ்சம் சமஸ்கிருதம் படித்து ஒரு நாள் கேட்டேன், நம்ம சொல்கிற மந்திரத்துக்கும் நம்ம முன்னால் இருக்கிற சாமிக்கும் சம்மந்தம் இல்லாதது போல் இருக்குதே, இது ஏன் சாமின்னு கேட்டேன். அப்போ தான் ஆரம்பித்தது வேணாம் எனக்கு